ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதியை புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட என்னோட லீவ் முடியுது, நான் நாளையிலேருந்து டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா மதிக்கு லஞ்ச் எடுத்துன்னு வச்சுன்னு இருக்காங்க. எதுக்கா எனக்கு எடுத்து வைக்கிறீங்க, நானே பார்த்துப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கின்னு கிளம்புறாங்க. அப்போ ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ தனியாக போகிற, சுரேஷ் எடுத்துன்னு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷும் கூட்டின்னு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக உன் பேச்சை கேட்டேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, நான் தங்கராஜ் மாமாவை எதிர்த்து பேசுனது தப்பு, அவர் அக்காவை கல்யாணம் பண்ணிருக்காரு, அவரால் தான் என்னோட வேலையும் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் வீட்டில் வச்சே சொல்லியிருப்பேன், நீ கோவப்படுவேன்றதுனால சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் விடுறாங்க. அங்கே தங்கராஜ் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா சுரேஷுக்கு ஃபோன் கால் வருது. மாப்பிள்ளை, உன்னால் ஒரு காரியம் ஆனால் என்கிட்ட ஒருத்தன் பணம் வாங்கிக்கின்னு ஏமாத்துறான், அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் மாப்பிள்ளை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மதியம் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கின்னு வராங்க. ஏன் மதி, இதெல்லாம் அத்தை பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, கடையிலலாம் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மதி பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த போண்டாவெல்லாம் அதில் போட்டு சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இங்கே சுரேஷ் பார்த்தீங்கன்னா டியூட்டியில் ஜாயின் பண்ணி தங்கராஜ் சொன்ன ஆளை பார்த்தீங்கன்னா பிடிச்சி வட்டிக்கு பணம் விடுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி போட்டுடுறாங்க. அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சுரேஷ் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது பைக்கை வச்சு அடிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் மதிக்கு கால் பண்ணியிருப்பார் சுரேஷ், உன்னோட காலேஜ் முடிஞ்சா இல்லை பிக்கப் பண்ண வரணுமா அப்படின்னு சொல்லி. அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா இதை யாருக்கும் சொல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சுரேஷை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா உனக்கு காலையில் தானே சொன்னேன் எனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாதன்னு சொல்லி, நீ எதுக்கு வந்த, அப்பா அம்மா வர சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வராங்க. இங்கே வீட்டில் மதி யார் பேச்சும் கேட்காத இங்கே போயிருக்காளே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சுரேஷை பார்த்தீங்கன்னா மதி ஆட்டோவில் கூட்டின்னு வந்து இறக்குறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மதி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா பார்த்தீங்களா, மதி எங்கேயோ சொல்லாமல் கொள்ளாமல் போகிறான்னு டென்ஷன் ஆகிறீங்க, சுரேஷை தான் கூப்பிட்டு வர போயிருக்கா அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே சுரேஷுக்கு தானாக ஒன்றும் அடிப்படலப்பா, தங்கராஜ் தான் ஏதோ கட்ட பஞ்சாயத்து வச்சு இதில் தான் அதுலேருந்து ஒரு ஆளுங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷை அடிச்சிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் தங்கராஜ் மாப்பிள்ளைகிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ராகவனும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா மதி பரவாயில்ல நம்மளை பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா சுரேஷை புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.